أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பு சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபிக்ஹுல் இஸ்லாம் என்ற மகுடத்தின் கீழ் இரண்டாவது நாளாக இன்றை உங்களை சந்திப்பதையிட்டு மனமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஃபிக்ஹ் என்றால் மார்க்க சட்டதிட்டங்களை, இஸ்லாமிய சட்டதிட்டங்களை நல்ல முறையிலே அறிந்து தெரிந்து சிறப்பான முறையிலே கண்ணியமான இமாம்கள் எங்களுக்கு எப்படி கற்றுத்தந்தார்களோ, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையிலே செய்வதைத்தான் ஃபிக்ஹ் சட்டதிட்டங்கள் என்று அழைக்கப்படும். இந்த ஃபிக்ஹ் சட்டதிட்டங்களிலே எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மதரசாக்களிலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஃபிக்ஹ் கிதாபுகளிலே முதலாக ஆரம்பிக்கப்படக்கூடிய பாடம்தான் கிதாபு தஹாரா, அதாவது சுத்தம் பற்றிய பாடம். ஏனென்றால் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்பதே. எனவே எந்த அமலாக இருந்தாலும் அனைத்துக்கும் சுத்தம் மிக 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 முக்கியமானது. எனவே அந்த சுத்தத்துக்கு தேவையான மிக பெருமதியான ஒரு பொருள் இருக்கும் என்றால் அதுதான் தண்ணீர். அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தண்ணீரை கண்ணியமான இமாம்கள் எங்களுக்கு 3 வகையாக வகுத்து தந்திருக்கிறார்கள். முதலாவது தஹூர், இரண்டாவது தாஹிர், மூன்றாவது நஜிஸ். இந்த தஹூர் என்றால் தானும் சுத்தம், பிற வஸ்துக்களையும் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர். அந்த தண்ணீர் உண்மையிலே நல்ல தண்ணீராக இருக்கின்ற சர்வசாதாரணமாக நாங்கள் பாவிக்கக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீர் தானும் சுத்தம், பிற வஸ்துக்களையும் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர். எனவே இந்த தண்ணீரின் மூலமாகத்தான் நாங்கள் உழுவெடுப்பதாக இருந்தாலும், வாஜிபான ஃபரலான முழுக்குடைய ஃபரலை நிறைவேற்றுவதாக இருந்தாலும், அல்லது ஏனைய பொருட்களை, உடைகளை, உடுப்புகளை, ஏனைய பொருட்களை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் அனைத்துக்கும் இந்த தண்ணீர் தான் மிக மிக முக்கியம். எனவே இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக இருக்க வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். டெப்லே பைப்லைனிலே தண்ணீர் வருகின்றது, அதிலே பிடித்து கழுகுகின்றோம், உழுவெடுக்கின்றோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தண்ணீர் சுவையோ அதனுடைய நிறமோ அல்லது அதனுடைய வாடையோ மாற்றம் அடைந்திருந்தால், இந்த 3லே 2, சுவை, நிறம், வாடை, இந்த 3லே 2 இருந்ததென்றால் அந்த தண்ணீரை பாவிக்க முடியாது. ஆனால் 3லே 1 இருக்கின்றது, அப்படி என்றால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுத்தமான தண்ணீர், தாகிரான தண்ணீர் 3மே ஒன்றோ அந்த தண்ணீரிலே நிறமும் மாறி இருக்கின்றது, வாடையும் அடிக்கின்றது, நிறமும் மாறி இருக்கின்றது என்றால் அந்த தண்ணீரை எங்களுக்கு பாவிக்க முடியாது. அதே நேரத்திலே இந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கின்றது, பார்வையில் சுத்தமாக இருக்கின்றது, பார்வைக்கு நல்ல முறையில் விளங்குகின்ற அந்த தண்ணீரை பாவிக்கலாம். ஆனால் அதே தண்ணீரை நாங்கள் சிறிய பாத்திரங்களில் எடுத்து நாங்கள் பாவிப்பதாக இருந்தால், அதாவது உதாரணத்துக்கு கூறுவதென்றால் சிறிய பக்கெட்களிலே அல்லது போத்தல்களிலே அல்லது கேத்தல் போன்ற பாத்திரங்களிலே நாங்கள் எடுத்து அந்த தண்ணீரை நாங்கள் உழுவெடுக்கும் போது அல்லது வாஜிபான குழியை நிறைவேற்றும் போது அந்த தண்ணீரை எப்படி புழங்க வேண்டும் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் உழுவெடுப்பதற்கு முகத்தை கழுவும் போது என் மீது கடமையான உழுவை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்றேன், அல்லது அல்லாஹ்வுக்காக உழுவெடுக்கின்றேன், அல்லது உழுவுடைய ஃபரலை நிறைவேற்றுகின்றேன் என்று நியத்து வைக்க வேண்டும். முழுக்குடைய ஃபரலை நிறைவேற்றும் போது வாஜிபான குழியை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்றேன், என் மீது ஃபரலான குளிப்பை, கடமையான குளிப்பை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறேன் என்று நாங்கள் மனசால ஏதோ ஒரு நியத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த நியத்து வைத்ததன் பிறகு எங்களுடைய முழு உடம்பும் கழுவுப்படும் வரைக்கும் அல்லது உழுவெடுக்கும் போது எங்களுடைய முகத்தை அல்லது 2 கைகளை முழங்கை வரை அல்லது தலையை மசூ செய்கிறது அல்லது காலை கழுவும் போது அந்த தண்ணீரில் முழு உறுப்பும் கழுவப்பட்டதன் பிறகு தெரித்தால் பிரச்சனை இல்லை. கழுவப்படுவதற்கு முன்னதாக முழு உறுப்பும் கழுவப்படுவதற்கு முன்னதாக அந்த தண்ணீரிலே ஒரு சொட்டு தண்ணீர் இந்த சிறிய பாத்திரங்களுக்கு தெரித்தால் கூட அந்த தண்ணீரை எங்களுக்கு திரும்ப பாவிக்க முடியாது. அந்த தண்ணீரை
குடிப்பதற்கு அவசியமாக தாகமாக இருக்கின்றது என்றால் குடிப்பதற்கு மாத்திரம் எடுக்கலாமே தவிர ஏனைய சுத்தங்கள் செய்வதற்கு எதற்குமே அந்த தண்ணீரை பாவிக்க முடியாது. இந்த தண்ணீர் நஜீஸ் இல்லை, ஆனால் அதுக்கு பேர் முஸ்தாமலான தண்ணீர், புழங்கப்பட்ட தண்ணீர். எனவே அந்த தண்ணீரை வேறு பொருட்களை சுத்தம் செய்வதற்கு அந்த தண்ணீரை பாய்க்க முடியாது. எனவே நாங்கள் உழுவெடுக்கும் போது மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். உடுப்பு கழுவும் போதும் எங்களுடைய ஃபர்லான குளிப்பை நிறைவேற்றும் போதும் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், சிறிய பக்கெட்டுக்கு தண்ணீரை கூட்டி அதன் மூலமாக அல்லது உழுவெடுக்கும் போது கீழே பக்கெட்டை வைத்துக்கொண்டு டெப்லே தண்ணி உழுவெடுக்கின்றார்கள். அந்த பக்கெட்டிலே கூடின தண்ணீரின் மூலமாக காலை கழுவி விட்டு வந்து தொழுகின்றார்கள். அந்த தண்ணீர் மூலமாக காலை கழுவினோம், வேறு நல்ல தண்ணியால் கழுவவில்லை, அந்த பாவிக்கப்பட்ட அந்த தண்ணீரால் பக்கெட்டில் கூடின தண்ணீரால் காலை கழுவி விட்டு வந்து தொழுதோம் என்றால் அந்த தொழுகை சஹத்தாக மாட்டாது. ஏன் புழங்கப்பட்ட தண்ணீர் முஸ்தாமலான தண்ணீரால் நாங்கள் காலை கழுவி இருக்கின்றோம். அந்த காலை கழுவும் போதும் அதுவும் சுத்தமான நீராக தஹூரான தண்ணீராக இருக்க வேண்டும். தானும் சுத்தம், பிற வஸ்துக்களையும் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீராக இருக்க வேண்டும். இந்த பக்கெட்டில் கூடிய தண்ணீர் அது முஸ்தாமலான தண்ணீராக இருக்கின்றது. எனவே அதை திரும்ப எங்களுக்கு பாவிக்க முடியாது. எனவே இதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு நாள் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஃபிக்ஹ் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை என்னால் இயன்றளவு நான் எத்தி வைக்கின்றேன். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நான் இதை எத்தி வைக்கின்றேன். எனவே நீங்கள் நல்ல முறையிலே கற்று பிறர்களுக்கும் நீங்கள் அதை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி அவர்களின் மூலமாகவும் அவர்களுடைய அமல்களை எல்லோருடைய அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.